இந்திய தொலைக்காட்சி துறையில் ஒரு பெரிய மாற்றம் வர இருக்கிறது. டிஆர்பி கணக்கீட்டில் மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டுவரும் புதிய 2026 கொள்கை. இது சில சேனல்களுக்கு நன்மையா இல்லையா பெரிய பாதிப்பா? இந்த வீடியோவில் அதை முழுமையாக புரிந்து கொள்வோம். 2026ஆம் ஆண்டிற்கான புதிய தொலைக்காட்சி மதிப்பீட்டுக் கொள்கையை பின்பற்றி பார்க் இந்தியா முக்கியமான ஒரு முடிவை எடுத்துள்ளது. அதாவது லேண்டிங் பேஜ் வியூஸ் அல்லது முகப்பு பக்க பார்வைகள் இனிமேல் டிஆர்பி கணக்கில் சேர்க்கப்படாது. முன்னதாக சில சேனல்ஸ் செட்டாப் பாக்ஸில் ஓபன் ஆன உடனே தங்களது சேனல் ஆட்டோ பிளே ஆகும் வகையில் அமைத்து அதன் மூலம் ஆர்டிஃபிஷியலாக வியூவர்ஷிப்பை உயர்த்தி வந்தன. ஆனால் புதிய கொள்கை இதை நிறுத்துகிறது. இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்த பார்க் இந்தியா பல நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு பிராட்காஸ்டரும் தங்களது லேண்டிங் பேஜ் பற்றிய தகவலை வெளியிட வேண்டும். லேண்டிங் ஃபீடுக்கு தனி வாட்டர் மார்க் அமைக்கப்படும். அந்த வாட்டர் மார்க் மூலம் லேண்டிங் பேஜ் டேட்டாவை ஐடென்டிஃபை செய்து டிஆர்பியிலிருந்து ரிமூவ் செய்யப்படும். இதனால் ரேட்டிங்ஸ் இன்னும் அக்யூரேட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது சுலபமான மாற்றமில்லை. பல பிராட்காஸ்டர்ஸ் இந்த மாற்றத்தை எதிர்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் சில சேனல்ஸ் தங்கள் டிஆர்பி ஸ்ட்ராட்டஜியை லேண்டிங் பேஜஸை அடிப்படையாக வைத்து கட்டியுள்ளன. மேலும் ஒரு பெரிய சந்தேகம், ஒரு பிராட்காஸ்டர் தவறான தகவல் கொடுத்தால், லேண்டிங் ஃபீடை நார்மல் ஃபீட் போல காட்டினால் இதை கண்டுபிடிப்பது யார்? இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அரசு மற்றும் பார்க் சில கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. ரியல் டைம் மானிட்டரிங், ஆடிட் லாக்ஸ், மேக்கர் செக்கர் சிஸ்டம். எம்எஸ்ஓ, பார்க் மற்றும் எம்ஐபி இணைந்து டேட்டா மிஸ்மேட்சை கண்டுபிடிக்க முடியும். மேலும் விதிமீறல்கள் நடந்தால் டிஆர்பி சஸ்பெண்ட், பேங்க் கேரண்டி சீஸ், லைசன்ஸ் கேன்சல் இப்படி கடுமையான நடவடிக்கைகளும் இருக்கும். இப்போது மிக முக்கியமான கேள்வி, இந்த மாற்றம் ஸ்மூத்தாக நடக்குமா? செய்தி சேனல்களின் டிஆர்பி டேட்டா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. மே 6க்கு பிறகு மீண்டும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால், டிரான்சிஷன் பீரியடில் கன்ஃபியூஷன் இருக்கும். சில சேனல்ஸ் இன்னும் லேண்டிங் பேஜஸ் பயன்படுத்த முயற்சிக்கலாம். மொத்தத்தில் இந்த புதிய கொள்கை டிஆர்பி சிஸ்டமை கிளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆக்க முயற்சி. ஆனால் அது எவ்வளவு வெற்றி பெறும் என்பது அதை நடைமுறைப்படுத்தும் விதத்தில்தான் இருக்கிறது. இந்த மாற்றம் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மீடியா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.